தெரியுதா என்னென்னு? ஹெர்மிட் கிராம் சொல்லுவாங்க. ஒரு நண்டு வகை தான். அவங்க இருக்கிற அந்த ஓடு வந்து இதோட ஓடு கிடையாது. இதோட கான்செப்ட் என்ன நான் சொல்லியிருப்பேன். ஹெர்மிட் கிராப் எல்லாமே மற்ற வேற உள்ள ஓடு செத்து போன சங்குங்களுக்குள்ளே தான் போய் வந்து வாழுங்க தன்னை சைஸுக்கு ஏற்ற மாதிரி. அப்படி இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்பைடர் பஞ்சா சங்கு 5 விரல் சங்கு அப்படி நான் சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். அதில் செலக்ட் பண்ணி வந்திருக்காங்க சார். இங்கே பாருங்கள். ஆனால் அவர் என்ன கலரில் இருக்கான்னு பாருங்கள் கிட்ட. இங்கே பாருங்க, தெரியுதா எவ்வளோ அழகாக இருக்குன்னு? இங்கே பாருங்கள், வெளில வருது பாருங்கள். அதாவது நான் தூக்கி வச்சுருக்கேன், தரையிலேருந்து வருது. ஸோ இதை நான் ரொம்ப பண்ணேன்னா என்ன ஆகும்னா, தன்னோட அந்த ஓடை விட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு வரும். ஸோ நம்ம இது ஓடு விட்டு வெளியில் வர்றதுக்கான பண்ணக்கூடாது, நம்ம அந்த அளவுக்கு பண்ணக்கூடாது. இல்லை, இவ்வளோ வெயிட்டாக இருக்குது பாருங்கள், செம்ம வெயிட்டு. இதை தூக்கிக்கிட்டு நடக்குது இது. இங்கே பாருங்கள், மெயின் சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதாவது தன்னை மறைச்சிக்கிறதுக்கு. அதாவது இந்த ஓடை பார்த்தா என்ன நினைப்பாங்க மற்ற சாப்பிட வர பிராணிங்க, இதை போய் நம்ம எவன்டா ஒடிச்சு திம்போம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ நேக்காக தன் மூளையை யூஸ் பண்ணி இதுக்குள்ளே போயிட்டு இப்படி ஒழிஞ்சு போகிறாங்களாம். நான் பார்த்துட்டேன். ப்ரோ தான் இப்போ காமிச்சார். இங்கே பாருங்கள் ப்ரோ, இது என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க. நான் நினச்சேன் பஞ்சா சங்கு அந்த 5 விரல் சங்குக்குள்ளே நினச்சேன். இவங்க இருக்கிறாங்க இவங்க போய் இருக்கிறாங்க பாருங்கள். ஒவ்வொரு விஷயமாக அதாவது வித்தியாசமாக அது ஒரு சுவாரஸ்யம் அழகாக இருக்குது பார்க்கையில். கடலில் இன்னொன்று வந்து இன்னொன்று சார்ந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை அதை தண்ணி சார்ந்ததாக இருக்கட்டும், காப்பாற்ற ரெஸ்கியூவாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயத்தில் சங்கு வகையை ஓட எடுத்து தன்னுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கு. இவ்வளோ வெயிட்டை யாராவது உடைப்பாங்களா? நான் உடைக்கவே யோசிப்பேன். அது சொல்லப்போனால் பார்த்துக்கு சொல்கிறேன் பாருங்களே. இப்போ சார் உள்ளே போயிட்டாங்க சரிங்களா. இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அதே வச்சுருவோம், அப்படியே வச்சிடலாம். இந்த இடத்துல இந்த புல் இந்த வகைகளை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சுரண்டி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? அப்படியே நகண்டு போவாங்க. ஸோ தன்னை வந்து இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க, நான் வந்து இப்படி உள்ளே இருக்கேன் அப்படின்னு. நிறைய சுவாரஸ்யம் இருக்குதுங்க பார்க்கையில். நிறைய இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாங்க போவோம். தண்ணி ஏறிக்கிட்டு இருக்கு, மழையில் நனைஞ்சாச்சு. இன்னும் உங்களுக்காக இன்னும் தேடிக்கிட்டே இருக்கோம். வாங்க, அடுத்து என்ன கிடைக்குது?